நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் கேண்டில் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கேண்டில் மூமெண்ட்டை பார்க்கும்போது சில பேர் எனக்கு வந்து இது கமெண்ட்லயே சொன்னாங்க, இது என்கல்ஃபிங் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? வெல் அண்ட் குட். எப்படி இருந்தாலும் சரி, அது என்கல்ஃபிங்னா என்கல்ஃபிங் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நான் இதை எப்படி உங்களுக்கு டீச் பண்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்கல்ஃபிங்கா இல்ல என்கல்ஃபிங் இல்லையான்னு நம்ம ஆர்குமெண்ட் பண்றதை விட்டுட்டு நம்மளுக்கு இது ரியல் டைம்ல ஒர்க் ஆகுதா ஆகலையான்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை கவனமா கவனிங்க. நம்ம வந்து சிமுலேஷன்லயும் பார்க்க போறோம் நேத்து மாதிரி. ஓகேங்களா? அதாவது ஆக்சுவலி நம்ம பார்த்திருப்போம், ஒரு ரெட் கேண்டலோட ஓப்பன் இந்த ஏரியாவில் இருக்கும். இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கும்போது இது இந்த இந்த கிரீன் கேண்டலுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டல் மேக்சிமம் பை சைடு போக சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிரீன் கேண்டலோட ஓப்பன் இங்க இருக்கும். இதை பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டல் க்ளோஸ் வைக்கும்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டல் செல் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 70% சான்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல நம்ம வேற என்ன கவனிக்கணும்னா, நார்மலா நம்மளுக்கு இந்த ரெட் கேண்டலோட ஓப்பனை பிரேக் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் பிரேக், இந்த கிரீன் கேண்டலோட ஓப்பனை பிரேக் பண்ணா சப்போர்ட் பிரேக். ஆக்சுவலி உங்களுக்கு பிஃபோராவே தெரியும், நம்மளோட கண்டிஷன் படி மார்க்கெட்ல ஒரு கேண்டலோட ஹையஸ்ட் ஆஃப் த பாடியை பிரேக் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கு, லோயஸ்ட் ஆஃப் த பாடியை பிரேக் பண்ணா சப்போர்ட் பிரேக். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்த கேண்டில் நம்மளுக்கு எப்படி 70% செல் சைடு கிடைக்குதுன்னா, நல்லா கவனிங்க, மார்க்கெட்டோட மொமெண்டம் பார்க்கணும். ஓகேவா? மார்க்கெட் வந்து இப்படி கீழே இறங்கி வந்து இப்படி மார்க்கெட் பை ஆக போகுது. அதாவது நல்லா கவனிங்க, மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு அதாவது ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஓகேவா? மார்க்கெட் கீழே இறங்கி நம்மளுக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. சரிங்களா? இந்த ரெட் கேண்டிலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா? ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது க்ளோஸ் வச்சாலும் ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோஸ் வச்சா பை ஆகும். சரிங்களா? இல்ல ரெசிஸ்டன்ஸை கரெக்டா க்ளோஸ் வச்சா அடுத்த கேண்டில் இப்படி விக்கு விட்டுட்டு இங்கிருந்து கண்டிப்பா செல் ஆக சான்ஸ் இருக்கு. சரிங்களா? செல் ஆயிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு, ஓகேவா, இந்த ஓப்பனை பிரேக் பண்ணிடும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஃபர்தரா மார்க்கெட் செல் ஆகும். சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு பிரேக் ஆன பிறகுதான் தெரியும், சப்போர்ட்டை பிரேக் ஆன பிறகுதான். அப்போ நம்மளுக்கு பிஃபோரா இருக்கிற மூமெண்ட்டை ஒரு 30% நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது பிரேக் ஆயிருச்சு, ஓகே, வெல் அண்ட் குட், நம்மளுக்கு மார்க்கெட் பை சைடு தான் போக போகுது. பை சான்ஸ் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பிஃபோர் ஆனா, மார்க்கெட் எப்ப இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற சுச்சுவேஷன் வரும். இது வந்து ரியல்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதாவது சிமுலேஷன்ல பார்க்கும்போது சேம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு செல் சைடுக்கும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கும், பை ஆகி வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? கரெக்டா இந்த கடைசி கேண்டில பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்த பிறகு இந்த சப்போர்ட் இருந்தா இந்த இடத்துல நாம செல் போறது, அதாவது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை, பிரேக் பண்ணாமல் இருந்தா ஒருவேளை இந்த ஏரியா பிளைனா பை ஆயிருக்கும், மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா இந்த ஏரியாவை மார்க்கெட் கவர் பண்ண பார்க்கும். சரிங்களா? இது கூட நம்ம என்ன இன்னொன்று மெயினாக பார்க்கணும்னா, நம்மளோட டெய்லி ஆவரேஜ் மூமெண்ட்டையும் சேர்த்து பார்க்கணும். சரிங்களா? அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த இந்த கேண்டில் இருக்கு, இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் கேண்டில், பிரேக் பண்ணுது பிரேக் பண்ணுது, மேலே மேலே போய்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு டோஜி வருது, நம்ம இதை கண்டுக்க மாட்டோம், அடுத்தது பிரேக் ஆகுது போகுது, இது வந்து கண்டினியூஷன்ல இருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? பிஃபோரா இங்க வந்து ஒரு சப்போர்ட் இருக்கா இல்லையா? ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு பிளைனா மூவ் ஆயிருக்கா? தெரியுது இல்லைங்களா? இந்த பிளைனா மூவ் ஆன இடத்துல மார்க்கெட், அதாவது பிளைனா மூவ்னா ஒன்றும் இல்லை, கண்டினியூஸா கிரீன் கேண்டிலே இருக்கு. அப்போ இந்த கடைசி கேண்டில மார்க்கெட் பிரேக் பண்ணா செல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம
ஒரு 50% எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 50% எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த பிளைனுக்கு ஒரு 10% வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 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 டே எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இருக்கா இந்த டேல? இல்லையா? இதெல்லாமே ஒரு 10% வரும். ஆக்சுவலி நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 100% கவர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு அதாவது ரிசல்ட் ஒரு 70 to 80% நம்ம போற டைரக்ஷன் வந்து நீங்க கரெக்டா டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து பை ஆயிருக்கு. இந்த கடைசி கேண்டலோட ஓப்பனை இந்த கேண்டல் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது. ஓகேங்களா? இங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. சப்போர்ட்னு பார்த்தா இந்த ஏரியாவில் இருக்கு. அப்போ மார்க்கெட் நம்மளுக்கு இந்த மொமெண்டம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது மொமெண்டம் இன்னும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் வந்து கண்டிப்பா செல் ஆகி இந்த ஏரியாவுக்கு வரும். வந்துட்டு இந்த ஏரியாவில் நீங்க உஷாராயிரும். இந்த ஏரியாவில் எந்த கடைசி கேண்டலோட அதாவது ரெட் கேண்டலோட ஓப்பனை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது. இப்போ இந்த கடைசி கேண்டலோட ஓப்பனை யார் பிரேக் பண்ணா? இந்த கேண்டல் பிரேக் பண்ணிடுச்சு. ஃபர்தரா இதுவும் ஒரு பிளைன் ஏரியா. ஓகேவா? இந்த பிளைன் ஏரியாவை கவர் பண்ணுமா பண்ணாதான்னா கண்டிப்பா கவர் பண்ண சான்ஸ் இருக்கு. அந்த டேவோட ஓவரால் ரேஷியோ ஒரு $70 வச்சுக்கோங்களேன். அந்த ரேஷியோவை அச்சீவ் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு இது நடந்துக்கிட்டே இருக்கும். அச்சீவ் பண்ணிட்டா நம்ம வந்து அதை பற்றி கண்டுக்க கூடாது. ஏன்னா நம்மளோட அதாவது நம்ம நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோட இந்த $70 அச்சீவ் பண்ணிருச்சுன்னா நீங்கள் இது நம்மளுக்கு போதும் அப்படிங்கிறது எனஃப் ஆயிடணும். சரிங்களா? அதோட நீங்கள் முடிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த சுச்சுவேஷனை பார்க்கலாம். மார்க்கெட் பை ஆயிருக்கு. இந்த கடைசி கேண்டலை பிரேக் பண்ணி செல் ஆயிருக்கு. ஓகேவா? ஆக்சுவலி நம்மளுக்கு ட்ரெண்டு வந்து பை சைடு இருக்கு. சரிங்களா? இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை வந்து நான் இந்த இஎம்ஏங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் எடுப்பேன், அப்போ உங்களுக்கு சொல்றேன். ட்ரெண்ட் இப்போ பை சைடு இருக்கு. இங்க பிளைனா தான் ப்ரோ இருக்கு. ஏன் மார்க்கெட் வந்து இது கவர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல பிஃபோரா மார்க்கெட் செல்லா இருந்திருக்கும். சரிங்களா? இந்த ஏரியா பிளைனா இருந்திருக்கும். ஓகேவா? மார்க்கெட் என்ன நடக்கும்னா நம்மளுக்கு இந்த இந்த ஏரியாவை பிளைனா இருக்கிற ஏரியாவை கவர் பண்றதுக்கு மார்க்கெட் பை ஆகும். ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கும். கரெக்ஷன் எடுத்து மறுபடியும் பை ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்கேஸ் நீங்க வந்து ஓகே நான் வந்து இங்கிருந்து இந்த ஏரியா வரைக்கும் செல் போறேன்னு நீங்க இந்த இடத்துல செல் எடுத்துட்டாலும் மறுபடியும் இந்த ரெட் கேண்டில் அந்த அதாவது அந்த ஸ்ட்ராங் கேண்டிலோட ஓப்பனை யாரு இவர் பிரேக் பண்ணிட்டாரு இல்லையா, இதுக்கப்புறம் நீங்க பை சைடு தான் டார்கெட் பண்ணும். மார்க்கெட் என்னைக்குமே நம்மளுக்கு பிளைனா டக்குன்னு டிராப் ஆயிருக்கும். ஆனா பை ஆகும்போது இப்படி கரெக்ஷன் ஆகி தான் பை ஆகும். ஓகேவா? இது வந்து நம்மளோட ஒரு ஒரு செட்டப்பே இருக்கு. அந்த செட்டப் வரும்போது உங்களுக்கு இது புரியும். ஓகேங்களா? என்ட்ரி மெத்தட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஆடியோலாம் கரெக்டா இருக்குங்களா இல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஓகே, அடுத்த சினாரியோ. ஓகேங்களா? மார்க்கெட் பை ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? கரெக்டா மார்க்கெட் பை ஆயிட்டு நம்மளுக்கு இந்த கேண்டில் நம்ம ஸ்ட்ராங் கேண்டில் எடுத்துக்குவோமா? எடுத்துக்க மாட்டோம். ஓகே, இந்த கேண்டிலோட ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது. அழகா சப்போர்ட்டுக்கு வரும். இந்த சப்போர்ட்ல இந்த ஸ்ட்ராங் கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதும் அழகா மறுபடியும் இந்த பிளைன் ஏரியாவை கவர் பண்ணும். சரிங்களா? இதுல சிக்கல் உங்களுக்கு எங்க வரும்னா பிஃபோரா ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்ல ஆர்பிஎஸ்ஓ எஸ்பிஆரோ சப்போர்ட்டோ இருக்கும். அதை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? அதை நீங்க வந்து கவனிக்காம என்ட்ரியை போட ஆரம்பிப்பீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல அதுதான் நடக்கும். அதை வந்து நீங்க தெளிவா கவனிக்கணும். அந்த 30% வேல்யூல எவ்வளோ அதாவது ஹையஸ்ட் வேல்யூ இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஹிஸ்டரி ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று ஹிஸ்டரி ஆஃப் ப்ரைஸ்னா நம்ம முடிஞ்சு போன ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னா அப்போ நடக்கிற ஒரு 4 ஹவருக்குள்ள இல்லை அடுத்த கேண்டலுக்குள்ள நடக்கிறது. ஓகேவா? நம்ம 70% கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் 30% ஹிஸ்டரி ஆஃப் ப்ரைஸையும் கலந்து தான் ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு நடந்தது. ஓகேவா? நம்மளுக்கு பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லா பிளைன் ஏரியா செல் ஆயிருக்கா? செல் ஆயிட்டு இந்த இடத்த அதாவது என்னன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்.
இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. சரிங்களா? இங்கே வந்து ஒரு 2-3 பேர் எனக்கு என்ன டவுட் கேட்டாங்க. ஓகேவா? எப்படி டவுட் கேட்டாங்கன்னா, ஒரே நிமிஷம் சார். ஓகே, இதை எப்படி டவுட் கேட்டாங்கன்னா, சார் இங்க வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு, நீங்க பை சொல்லிட்டீங்க, பை ஆகாம அடுத்த கேண்டில் இந்த ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு சார், ஏன் மார்க்கெட் செல் ஆகாம ரிட்டர்ன் பை போனது? இங்க நம்ம செல் எடுத்திருக்கலாம் தானே, மார்க்கெட் செல் ஆகும் தானே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட டவுட் ஓகே. பட் இங்க நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் காலையிலேயே என்னுடைய மை வீவுன்னு ஒரு சார்ட்டை போட்டிருந்திருப்பேன், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த இடம் ஒரு சப்போர்ட். சரிங்களா? மேல இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, நல்லா கவனிங்க, இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. நம்ம பைக்கான வியூவை பார்க்க போறோம். நம்மளுக்கு $70 வந்து இந்த காலையிலேயே கம்ப்ளீட் ஆகல, இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு ஒரு $10. சரிங்களா? அப்போ மார்க்கெட் இதை கவர் பண்ணுமா பண்ணாதான்னா பண்ணும். ஓகேவா? சடனா இது வந்து நம்மள மேனிப்புலேஷன் பண்றதுக்காக வந்திருக்கு. ஓகே, இது மேனிப்புலேஷன் பண்றதுக்காக வந்தது. இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சுங்களா? ஓகே, இந்த க்ளோஸுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன நடக்குங்கிறது இதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்கு. அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த 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 அளவுக்கு தான் பிரைஸே இருக்கு. சரிங்களா? அதாவது பிளைன் ஏரியான்னு நம்ம சொல்லலாம். இந்த பிளைன் ஏரியாவை மார்க்கெட் கேட்ச் பண்ணலாம், கேட்ச் பண்ணாமலும் நம்மளுக்கு போகலாம். அப்போ இது கேட்ச் பண்ணா நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்மளோட ஸ்டாப் லாஸே இங்க இருந்தது. இந்த ஏரியாவை கேட்ச் பண்ணிட்டு அது ரிட்டர்ன் போகலாம். இல்லை இதை பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் தான் நம்ம வந்து செல்லுக்கான ஆப்ஷனே செலக்ட் பண்ணணும். இந்த ஒரு கேண்டலை பிரேக் பண்ணிருச்சு, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஓப்பனை பிரேக் பண்ணிருச்சு சார், நாம் என்ன பண்றது? அடுத்தது நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு செல்லுக்கு போகலாமான்னா அப்படி போகக்கூடாது. இங்க பிளைனா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. அதாவது இந்த இந்த கேண்டிலோட ஓப்பனையும் பிரேக் பண்ணிருச்சு, இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அடுத்தது மார்க்கெட் இப்படி வந்தா நீங்க வந்து கொஞ்சம் பயமா இருந்தா இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருங்க. ஆயிட்டு, ஏன்னா நிறைய டைம் இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா மார்க்கெட் ஒரு டிராப் ஆயிருக்கு, பை ஆகணும்னா இப்படி டிராப் ஆனா பை ஆகணும்னா ஒரு பை ஒரு செல். இந்த செல்லர்ஸை யாரு வின் பண்றாங்கிறது தான் மேட்ரு. இந்த செல்லர்ஸை வின் பண்ணா மார்க்கெட் பை ஆயிரும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த லோவை வின் பண்ணா மார்க்கெட் மறுபடியும் செல் ஆகும். ஓகேவா? அதாவது இந்த இந்த பையர்ஸை வின் பண்ணா செல் ஆயிரும், இந்த செல்லர்ஸை வின் பண்ணா மார்க்கெட் பை ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த செல்லர்ஸை மார்க்கெட் ஒரு 2 கேண்டல்ல பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இந்த ஃபுல் ஏரியாவையும் கேப்சர் பண்ணிருச்சா? இந்த பிளைன் ஏரியாவை அப்படியே கேப்சர் பண்ணிருச்சுங்களா? இன்னொன்று நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? $70 ஆவரேஜா இப்போ கோல்டு ரன் ஆகிட்டு இருக்கிற ஆவரேஜ் வந்து $70. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? $70க்கு போகும்னு நம்ம அசியூம் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு போயிடுச்சு. இந்த ஏரியாவில இருந்து ஜிக்ஜாக் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க நிறைய பேர் செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னையும் கேட்டாங்க ஒரு சில பேர். ஓகே, அது என்ன ரீசன்னா, மார்க்கெட்ல நீங்க இதை கவனிச்சிங்களா? இந்த இந்த பிரைஸ் ரேஞ்சை கவனிச்சிங்களா? இங்க இது எங்க இருக்கு? 930 இருக்கு. 930 பிளஸ் 990னா நம்மளுக்கு எவ்வளோ ரன் ஆயிருக்கு? $60 ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதை நீங்க மைனஸ் பண்ணீங்களா? $60 ரன் ஆயிருக்கு. நம்மளுக்கு தேவை $70. ஸோ மார்க்கெட் இன்னும் $10 $15 மேலே போகணும். போனால் செல்லுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு 50%. ஏன்னா இப்போ டைம் என்ன ஆச்சு? இப்போ 9 o'clock மேலே ஆக போகுதா? அடுத்தடுத்து நம்மளுக்கு அப்படியே மார்க்கெட் ஸ்லோ ஆகிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டு தான் இருக்க போகுது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னா, இதை பிரேக் பண்ணால் அடுத்து ஒரு $10 $20 கண்டிப்பாக பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா இது வந்து $60 க்ளோஸ் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 65-70 ரீச் பண்ணியே தீரும். சரிங்களா? அப்படி $60 க்ளோஸ் ஆகுதுன்னா மார்க்கெட்டோட வால்யூம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இது எப்போ அஃபெக்ட் பண்ணுன்னா, நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை என்எஃப்டி நியூஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி நேற்று சொன்ன இல்லைங்களா, அதுல போய் பார்த்தா தெரியும். அந்த நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ்ல ஒரே கோடு போடும்,
ஒன்று கீழே போகணும் இல்லை மேலே போகணும். அதை வந்து நம்ம டெய்லியில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 50% நம்மளுக்கு எந்த சைடு சான்ஸுங்கிறத டெய்லியில் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு சிமுலேஷனில் காட்டுறேன். இது எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. இந்த என்ட்ரிக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஏரியாவில் இருந்தே பார்ப்போம் சிமுலேஷனில். ஓகேவா? நீங்க இப்போ சிமுலேஷன்ல பாக்குறீங்க. கரண்ட்ல நீங்க மார்க் பண்றதா இருந்தா எப்படி மார்க் பண்ணிக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்டரி ஆஃப் பிரைஸுங்கிறது நீங்க இங்கிருந்தே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்டரி ஆஃப் பிரைஸை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. சரிங்களா? நியர்பைல என்ன இருக்கு, இப்போ கரண்ட்ல நியர்பைல என்ன இருக்கு, இப்போ ஒரு 4 ஹவருக்கு முன்னாடி, அதாவது நேத்துதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நேத்து நடந்தது என்ன. ஓகேங்களா? நம்ம 30 மினிட்ஸ்ல இருக்கிறோமா, இதுவே ஒரு டே தான். சரிங்களா? இந்த ஃபுல் ஏரியா 1 டே தான். ஓகேவா? இந்த பிஃபோர்ல இருக்கிற கொஞ்சம் ப்ரைஸை நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கு. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தா நமக்கு இது வந்து பழைய ப்ரைஸ் தான் இருக்கு. 1 டே 2 டேஸ் பிஃபோர் தான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் செல் வரணும்னா என்ன நடக்கணும்னா, மார்க்கெட் இங்க ஒரு சின்ன சப்போர்ட்டை கிரியேட் பண்ணி அந்த சப்போர்ட்ல இருந்து தான் செல் வரும். ஓகேங்களா? கரண்ட் ப்ரைஸில் இப்போ சின்ன சப்போர்ட்டுன்னா இந்த ஏரியாவில் கிரியேட் ஆயிருச்சு. இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் செல் வரலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பார்க்குது. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் பிரேக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் கேண்டில். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ செல் கேண்டில் வந்துருச்சு. அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணா நம்ம செல் சைடுக்கு பார்க்கணும். சப்போர்ட்டை பிரேக் பண்ற, அதாவது இங்க ஒரு சப்போர்ட்டும் இருக்கு, ஒரு கிரீன் கேண்டலோட ஓப்பனும் இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டா மார்க்கெட் செல் போயிடும் நினைப்பீங்க. அது கிடையாது. இந்த சப்போர்ட்டையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த விக் இருக்கு இல்லையா, இந்த விக்கோட 50% ஆச்சும் அது க்ளோஸ் பண்ணணும். இப்போ என்ன நடந்துச்சு, நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல, ஃபர்தரா நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த கிரீன் கேண்டலோட ஓப்பனை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த கேண்டில் ஓப்பனை பிரேக் பண்ணாத வரைக்கும் செல் கிடையாது. இந்த கேண்டலுக்கு பக்கத்துலயே ஒரு சப்போர்ட் இருக்கு, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் செல் கிடையாது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் பை தான். இன்கேஸ் மார்க்கெட் இங்கிருந்து செல் வருதுன்னா எது வரைக்கும் வரலாம். சரிங்களா? இந்த ஏரியா எப்படி ஆக்ட் ஆகுன்னா, ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்னு ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் தெரியலனா நீங்க வந்து நான் அடுத்த கிளாஸ்ல இந்த இதுதான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி மார்க் பண்றதுன்னு தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அது தெரியாதவங்க ஒரி பண்ணாதீங்க, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பை மோட்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, நம்மளுக்கு இந்த இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. இந்த கேண்டிலோட ஓப்பனையும் பிரேக் பண்ணல, சப்போர்ட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. அதை க்ளோஸ் வச்சா நம்ம செல் சைடு போகலாம். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நம்மளுக்கு அந்த ஆர்பிஎஸ்ஐ எடுத்துட்டு அடுத்தது பை சைடு தான் போகுது. இப்போ நான் வந்து பை சைடில் தான் இருக்கேன். சரிங்களா? ஆல்ரெடி இங்கே என்ட்ரி போட்டிருந்தா என்னோட எஸ்எல் இங்கே இருக்கும், நான் ஒரி பண்ணாமல் 1:2 வைப்பேன். பட் நீங்கள் ஆர்பிஎஸ்ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இங்கே நியூவாக கிரியேட் பண்ணியிருக்குல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் பிஃபோராகவே என்ட்ரி போட்டிருந்தா டோன்ட் வெரி, உங்களோட எஸ்எல் இங்கே இருக்குது. இப்போ நியூவாக என்ட்ரி போடுற மாதிரி இருந்தால் இந்த இடத்த பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுறதுக்கான அறிகுறி வருது. சரிங்களா? அதாவது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுக்குது. இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த கடைசி ஒரு ஸ்ட்ராங்காக கிடைச்ச கேண்டிலோட ஓப்பனையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. அடுத்த கேண்டில் இதை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு இங்கே எஸ்எல் வைக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்மளோட அந்த தியரி இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, நம்மளோட $70 தியரி இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா?
அது எங்கிருந்து எங்க இருக்குன்னு நம்ம கரண்ட்ல பார்த்துக்கலாம். பட் இப்போ அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த பிளைன் ஏரியாவை கவர் பண்ணிருச்சா இந்த மார்க்கெட்டு? இது கீழே பிரேக் வச்சு இந்த பிளைன் ஏரியாவை மார்க்கெட் கவர் பண்ணிருச்சு. இப்போ வரைக்கும் நம்ம செல்லில் தான் இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் மறுபடியும் செல் போகலாம். இல்லை இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆனால் இந்த பிளைன் ஏரியாவை மார்க்கெட் கவர் பண்ண பார்க்கும். ஓகேவா? மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்குது. இப்போ இந்த பிளைன் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவை? இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு 50% இல்லை 60% கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டலோட ஓப்பனை பிரேக் பண்ணணுமா அப்படின்னா இது வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த கேண்டலை விட்டுருங்க. இதுக்கு அடுத்தடுத்த கேண்டில் எப்போ ரெட் கேண்டிலோட ஓப்பனை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் இந்த பிளைன் ஏரியாவை அது கவர் பண்ணும். இல்லை இங்கிருந்தே இதை பிரேக் பண்ணி அடுத்தது இங்கே அச்சீவ் பண்ணிருச்சுன்னா டோன்ட் வெரி, நம்மளோட செட்டப்பில் மார்க்கெட் இல்லை. ஓகேவா? அது வேறொருத்தரோட செட்டப்பில் இருக்கலாம். எப்போ நம்மளோட செட்டப்பில் மார்க்கெட் வருதோ அப்போ மட்டும் நம்ம ட்ரை பண்ணால் போதும். மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்கள் தப்பாக ஒரு என்ட்ரியை போட்டிங்களா அது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸை நம்ம பாதுகாத்து வச்சுருக்கணும் என்னைக்கு. இப்போ பாருங்க, மார்க்கெட்டில் இந்த 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 கேண்டலோட ஓப்பனை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? இந்த பை நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஏன்னா இங்கே ஒரு சின்ன கேண்டலாக போட்டிருந்தது. இது வந்து ஸ்பின்னிங் டாப். அந்த டிசிஷனுக்கு நாம் வந்தோம்னா இங்கிருந்து நாம் பைக்கு போக மாட்டோம். சரிங்களா? ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். பட் இந்த கேண்டில் நம்மளுக்கு டிசிஷன் தரல, இந்த கேண்டிலும் டிசிஷன் தரல. ஸோ அப்போ நம்ம இந்த பையை விட்டுட்டு இந்த செல், ஓகேவா, இந்த செல்லுக்கு எதிர்பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபர்தரா இது ஒரு சப்போர்ட்டு. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த இந்த சின்ன ஒரு $4 ஆசைப்பட்டு நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துட்டு இந்த $4 டிபியும் அடிக்காது. அதாவது நீங்கள் $4 டிபியும் வைக்க மாட்டீங்க, நம்மளுக்கு மனசு வராது. மார்க்கெட் ரிட்டர்ன் போனால் அது நம்மளுக்கு இன்னுமே பாதிப்பு அதிகமாக தரும். ஸோ இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுதா இல்லை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுதா? இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக என்ன கிடைச்சிருக்கு? ஒரு நியூவாக ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதை பிரேக் பண்ணால் ஃபர்தர் இந்த ஏரியா வரைக்கும் பார்ப்போம். ஓகே, இப்போ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கேயுமே நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு சின்ன ப்ரைஸ் தான் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல இதுக்கு அடுத்த கேண்டில் பை ஆகுமானா? ஓகேங்களா, பை ஆகும். எது வரைக்கும் பை ஆகும்? இந்த ஏரியாவை கவர் பண்ணும். இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் அடுத்தது இந்த ஏரியா. அதாவது நம்மளுக்கு இதை மாதிரி ஒரு $10 $15 பிளைன் ஏரியா இருந்தால் தான் நம்ம வந்து என்ட்ரிக்கே அப்ரோச் பண்ணணும். சும்மா நம்ம ஒரு $5 $4 $8 இந்த மாதிரி நம்மளுக்கு $10 கம்மியாக இருந்தாவே நம்ம வந்து அந்த என்ட்ரிக்கு வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. இன்னொன்று, இந்த ஏரியாவில் என்ன நடக்குது? அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும்? 330 இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த ப்ரைஸ் என்ன, இந்த ப்ரைஸ் என்ன, இந்த பிட்வீன் ப்ரைஸ் நம்மளுக்கு ஒரு $70 இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, ஒரு $50 இருக்கும். ஓகேவா? இது வந்து 96ல் இருக்குது, இது 46ல் இருக்கும் போல். ஓகேவா? இந்த $50 இருக்குது. இன்னும் $20 மார்க்கெட் மூவ் ஆகணும். ஓகேங்களா? அது வந்து பை சைடு மூவ் ஆகுதா செல் சைடு மூவ் ஆகுதாங்கிறது தான் இங்கே போட்டி. செல் சைடுனா ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தோம் தெரியுங்களா? நாம் இதனோட ஸ்டாப் லாஸ் வந்து மேலே இருக்கும். ஓகேவா? நம்ம காலையிலேயே அந்த அந்த என்ன சொல்கிறது, நம்ம இந்த டாலரோட இது பார்த்துருந்தோம்னா காலையிலேயே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு எஸ்எல் இதுக்கு மேலே வச்சுருப்போம். ஃபர்தராக இதை பிரேக் பண்ணால் இன்னொரு $20 மூவ் ஆகும். இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் என்ன தான் பண்ண முடியும்னா, அதாவது அந்த கேண்டிலை பார்த்து இப்போ போகிறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் கேண்டிலை பார்த்து போகிறோம். அப்போது நம்மளுக்கு இந்த ஒரு ஏரியா தான் இருக்குது. இல்லை இதை பிரேக் பண்ணால் இந்த ஏரியா தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கும் பிட்வீனில் கொஞ்சம் ஏரியா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிளெயினாக இருக்கிற ஏரியா தேவை. இந்த ஏரியாவில் இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. காலையில் நீங்கள் எடுத்திருந்தீங்களா என்ட்ரி, ஓகே, வெல் அண்ட் குட். ஆனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்கிறது, அதாவது நம்மளுக்கு ஒரு $10 கூட மூவ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த பிரச்சனை. ஓகே, என்ன நடந்திருக்கு? நம்மளுக்கு மறுபடியும் இந்த ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டு இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு. மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஓப்பனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு இந்த இடத்துல. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கொஞ்சம் ஏரியா தான். ஓகேங்களா? அதை கவர் பண்ணிடுச்சு.
இப்போ நம்மளுக்கு செல் வரணும்னா இந்த ஓப்பனை பிரேக் பண்ணணும். ஓகே, இல்லை பை போகணும்னா நம்மளுக்கு இந்த ஃபுல் ஏரியா இருக்கு, ஆல்ரெடி கவர் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. அதாவது இந்த இந்த டோட்டல் டே நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் டே மாதிரி. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததே நம்மளுக்கு 1:1 டிபி அடிச்சிருப்போம். அந்த டிபியே நான் எப்பயுமே 1:1 எக்ஸிட் ஆயிடுவேன். இந்த டிபியே ஓகே தான். நம்ம இதுக்கப்புறம் வரும்போது நம்மளுக்கு மார்க்கெட் இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எல்லாம் கொடுக்குது. இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தாதான். ஆனால் இன்னுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்தாண்ட ஒரு $20 மூவ் ஆகணும், இல்லை இந்தாண்ட ஒரு $20 மூவ் ஆகணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்தடுத்த கேண்டில் இந்த டேல என்ன நடந்திருக்குன்னு. ஓகேவா, எதை பிரேக் பண்ணுது, இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அடுத்தது நம்மளுக்கு இந்த ரிஜெக்ஷன் ஆகி இந்த கீழே இருக்கிற $20 கவர் பண்ணுதா, இல்லை மேலே இருக்கிற $20 கவர் பண்ணுதான்னு பார்ப்போம். அப்பயும் இந்த ஓப்பன் இன்னும் பிரேக் பண்ணல. ஓகே, சூப்பர். இப்போ பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த கீழே இருக்கிற $20 தான் கவர் பண்ணிருக்கு. சரிங்களா, நம்மளுக்கு மார்க்கெட் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, இந்த கீழே வந்துட்டு ஒரே கேண்டில்ல அந்த $20 கவர் பண்ணியிருக்கா. இப்போ இந்த சப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு அதாவது காலி ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா, மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டு ஃபர்தராக மார்க்கெட் செல் ஆகுதா பை ஆகுதாங்கிறது இந்த இந்த சின்ன இது இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த சின்ன ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, இப்போ இந்த ஓப்பனை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் வந்துருக்கு. ஓகேவா, இது அடுத்த நாள் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த நாள் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து 430. ஓகே, இந்த 430க்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆயிடுச்சு. இதனோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு 64,400. ஓகே, இந்த இடத்துல இந்த டேல நீங்க என்ட்ரி எடுக்கணும்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட். இது எதை வின் பண்ணுது, இப்போ ரெசிஸ்டன்ஸை நீங்க மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும்னா இதை பிரேக் பண்ணி போகணும். இந்த ஓப்பன் எல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு, ஓகே, வெல் அண்ட் குட். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாதான் நீங்கள் வந்து ஒரு $30 ட்ரேட் ஆயிடுச்சு, 34, இன்னொரு $40க்கு நீங்கள் அசியூம் பண்ணலாம். இல்லைன்னா இதை பிரேக் பண்ணால் கீழே ஒரு $40க்கு அசியூம் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல நாம் என்ன பண்ணலான்னா இந்த இந்த இடத்துல நாம் பை போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ்ன்னா இது கீழே வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் பையாக இருக்கிறது ஒரு என் டைப். ஓகேவா, நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம், அதிகபட்ச ஸ்டாப் லாஸ் வேணும்னா இங்கே வச்சுக்கலாம். இப்போ இது டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேருந்து ஒரு $40 இருக்கும். சரிங்களா, 40, $50 $40 இருக்கும். நீங்கள் இந்த $40 ஸ்டாப் லாஸ் வச்சா அடுத்த $40 டிபி இல்லை, இங்கே வந்து நம்மளுக்கு எஸ்எல் அடித்தா அப்படியே ரிவர்ஸில் $40 டிபி வரப்போகுது. ஓகேவா, நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவேன். ஓகேங்களா, கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவேன், ஒரு $25. நான் அதிகபட்சமாக ஒரு 25-30க்குள்ளே தான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். சரிங்களா, இந்த மாதிரி ஏரியாவில் தான் நீங்கள் வந்து பயப்படுறது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஓப்பனை பிரேக் பண்ணிருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி இது செல் சைடு போகுமா அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த ஓப்பனை பிரேக் பண்ணாலும் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்பிஎஸ். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் போகலாம். அதனால தான் நம்மளுக்கு இப்போ கரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த கேண்டல் பிரேக் ஆனது அட்லீஸ்ட் இந்த ஓப்பன் ஆச்சும் பிரேக் பண்ணணும். ஏன்னா இந்த ஆர்பிஎஸ் கீழே இதை ஆர்பிஎஸ் பிரேக் பண்ண கேண்டிலே இதுதான், இந்த ஓப்பன் ஆச்சும் பிரேக் பண்ணோம். பக்கத்துலேயே இங்கே ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் யார் பிரேக் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் செல் ஆகும். ஓகேவா, இப்போ இதை பிரேக் பண்ணிட்டாலுமே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா, எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், மறுபடியும் மார்க்கெட் பை ட்ரெண்டே கன்வெர்ட் ஆகுதா இல்லை இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்குதாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துலையே நான் ஃபர்தராக செல் போகிறேன்னு போகக்கூடாது. ஓகேவா, மார்க்கெட் மறுபடியும் பை போகுதா இல்லை செல் போகுதாங்கிறத நீங்கள் வந்து இங்கே பார்க்கணும். இன்கேஸ் மார்க்கெட் செல் போகுதுன்னா நீங்கள் இதுக்கு கீழே தான் என்ட்ரி போடணும். ஏன்னா இப்போ எவ்வளோ மூவ் ஆகிருக்கு மார்க்கெட்டு, ஒரு $50 மூவ் ஆகிருக்கு, இன்னும் மேலே $20 தான்.
மேக்சிமம் இந்த $20 தான் கேப்சர் பண்ண பார்க்கும். ஓகேவா? இந்த $50 என்னைக்குமே கேப்சர் பண்ண அவ்வளோ சீக்கிரம் பார்க்காது. ஒரு சில டைம் நம்மளுக்கு நியூஸ் இல்லை டக்குன்னு எமர்ஜென்சியாக ஏதாச்சும் நியூஸை விட்டாங்களா அந்த டைம் நம்மளுக்கு இருக்கு. மற்ற நீங்கள் 199% அந்த மேலே இருக்கிற 20% தான் கவர் பண்ணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எல்லாரும் என்ன என்ன ஆவாங்கன்னா இந்த 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 இடத்துல தான் எல்லாம் ட்ராப்பே ஆவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் எப்பயுமே மார்க்கெட் இப்போ பை ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? எது வரைக்கும்னா இப்போ இந்த $70 கேப்சர் பண்ணிச்சு இல்லையா, இது வரைக்கும் பை ட்ரெண்ட் தான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு செல்லானா உண்டு. ஓகேவா? இந்த ஏரியாவில் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் என்கல்ஃபிங் பண்ணிருச்சு, கீழே வந்துருச்சு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கிறது என்னமோ இந்த ஏரியா கீழே. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்காத முன்னே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் சில டைம். அதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக்கே பண்ணல. இதை பிரேக் பண்ணால் அக்ரெசிவாக செல் ஆகும். இங்கே மெயினே மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டில் எப்படி பிரேக் பண்ணுறதுங்கிறது ஒரு 50% எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு ஓவரால் மூமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஓவரால் மூமெண்ட் வந்து $70 இல்லையா, அந்த $70 நீங்கள் பேஸ் பண்ணி தான் இந்த கோல்டில் ட்ரேட் பண்ணுமே தவிர உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகுது அந்த சின்ன சின்ன ஏரியாவில் நீங்கள் போய் மாட்டிக்க கூடாது. என்னுடைய ஸ்டாப் லாஸ் நான் வந்து ஒய்டாக கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். ஒரு $25 $30 ஸ்டாப் லாஸ் இருக்கும்போது என்னன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் நியர்பை கூட வரலாம், ஆனால் ஸ்டாப் லாஸ் எடுக்காது. ஃபர்தராக இதை பிரேக் பண்ணிடுச்சு ஒரு ஒரு எஸ்பிஆர் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது. ஆக்சுவலி நம்ம இந்த எஸ்பிஆரில் என்ட்ரி போட்டோம்னு நினைக்கிறேன். அந்த எஸ்பிஆர் தான் கரெக்ட், நம்ம 1 டே பிஃபோர் போட்ட இடம். ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிற மார்க்கெட் எனக்கே தெரியும், மைண்ட்லேயே வந்துருச்சு. ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? ப்ரோ எல்லாரும் தூங்கிட்டீங்களா? இல்லை, அடுத்த 2 நாள் இதே கிளாஸ் தான். ஓகேங்களா? இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதாவது நான் என்னுடைய வியூ எப்படி இருக்கு, நான் பார்க்குற வியூ எப்படி இருக்கு, எனக்கு ஃபீட்பேக் வேணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் நான் வந்து அடுத்தது என்ன டெவலப் பண்ணணுமா இல்லை உங்களை டெவலப் பண்ணணுமான்னு எனக்கு தெரியும். அதாவது எனக்கு ரியலாக சொல்லணும், நான் எடுத்த கிளாஸு உங்களுக்கு குழப்பின மாதிரி இருந்துச்சா இல்லை வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்திருந்தா பெட்டரா, அந்த மாதிரி சொன்னாதான் நான் அடுத்தது நாளைக்கு 10:30க்கு வரும்போது இன்னும் கிளியராக எடுக்க முடியும். நீங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நானும் ஓகே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு போலன்னு அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்பேன். அப்போ வந்து தடுமாறுவீங்க எல்லாரும். சரி, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? அதாவது நாளைக்கு இதே கிளாஸ் தான் இருக்க போகுது, நாளை கழிச்சு இதே கிளாஸ் தான் இருக்கு. சரி, நாளைக்கு ஈவினிங்கும் இதே கிளாஸ் தான் இருக்க போகுது. சரிங்களா? உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப ஸ்பீடாக இல்லை ரொம்ப இதாகிடுச்சின்னா, ஏன்னா நான் வந்து இதை நேற்று உங்களுக்கு ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு அட்டன் டைமில் ஒரு 40 நிமிஷத்தில் திணிக்க முடியாது. ஏன்னா நான் 3 வருஷம் பார்த்ததை உங்களுக்கு 40 நிமிஷத்தில் என்னால் எப்படி சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 4 கிளாஸ் ஆச்சு எடுத்தால் தானே முடியும். ஓகேங்களா? அதுதான் நான் நேற்று இருந்தே அதை தான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஈடுபாடு கொடுக்குன்னு எனக்கு தெரியல, பட் இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் எடுங்க, எது வேணால் எடுங்க, ஆனால் அந்த ப்ரைஸ் ஆவரேஜுங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களை வந்து டிசைட் பண்ணும். நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுறதும் இல்லை ப்ராஃபிட்டபிள் இல்லாமல் இருக்கிறதும். ஏன்னா ஒரு ப்ரைஸ் டெய்லி ஆவரேஜ் இவ்வளோ தான் மூவ் ஆகுங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 30,000 கட்டி போயிருக்கலாம், 50,000 கட்டி போயிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? என்னுடைய சக்ஸஸ்ஃபுல்லுக்கு மெயின் ரீசன் இதுவும் ஒன்று. சரிங்களா?